வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள், நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை இப்போது பார்க்கலாம். ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முன்பாக சாலையில் மோதிக்கொண்ட அதிமுக தொண்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட வில்லரசம்பட்டியில் எடப்பாடி பழனிசாமி நேற்று பிரச்சாரம் செய்தார். முன்னதாக அவரை வரவேற்க சாலையில் நின்று கொண்டிருந்த அதிமுக தொண்டர்கள் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அங்கிருந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த போது போலீசாருடனும் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுபோதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுக தொண்டர்களை போலீசார் அங்கிருந்து வெளியேற்றினர். உலக முட்டை தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் பொதுமக்களுக்கு 10,000 வேக வைத்த முட்டைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. முட்டையை உட்கொள்வதின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 2வது வெள்ளிக்கிழமை உலக முட்டை தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல்லில் உள்ள தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க வளாகத்தில் உலக முட்டை தினம் கொண்டாடப்பட்டது. அப்போது பொதுமக்களுக்கு 10,000 வேக வைத்த முட்டைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெய்த தொடர் கனமழையால் போலூர் மஞ்சள் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் நீர்வரத்து அதிகரித்த ஆற்றின் கரையோரம் உள்ள அத்திமூர் கிராமத்தில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து உள்ளதால் கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தொடர் மழையால் ஜவ்வாது மலையில் உள்ள ஜமுனா பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துச் செல்கிறது. தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரேத கிடங்கில் உரிமை கோரப்படாமல் இருந்த 13 பேரின் உடல்களை மாவட்ட காவல்துறையினரே அடக்கம் செய்தனர். 11 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் என மொத்தம் 13 பேரின் உடல்கள் உரிமை கோரப்படாமல் பாதுகாக்கப்பட்டு வந்தன. அவற்றுக்கு உரிமை கோரி யாரும் வராததால் விதிமுறைகளுடன் உடல்களுக்கு SP ராஜாராம் உள்ளிட்ட அதிகாரிகள் மரியாதை செலுத்தி அடக்கம் செய்தனர். பாமக தலைவர் அன்புமணி தமது பிறந்த நாளில் தாயார் சரஸ்வதியிடம் ஆசி பெற்றார். பாமக நிறுவனரும் அவரது தந்தையுமான ராமதாஸ் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு ஓய்வில் இருக்கும் நிலையில் சென்னையில் உள்ள இல்லத்தில் தாயாரிடம் அன்புமணி ஆசி பெற்ற வீடியோவை பாமகவினர் பகிர்ந்து வருகின்றனர். நல்லா சந்தோஷமா நல்லா இருக்கணும். நாமக்கல் மாவட்டம் தாஜ் நகர் பகுதியில் செயல்படும் ஜவுளிக்கடையின் பூட்டை உடைத்து கல்லாப்பெட்டியில் இருந்த 7,000 ரூபாயை கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். தலைக்கவசம் அணிந்து பைக்கில் வந்த இருவர் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து கொள்ளையடித்தது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. கொள்ளையர்களை விரைவாக பிடித்து வழங்க அப்பகுதி வியாபாரிகள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.